ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாப்புல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். என்னென்னா, இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில் நடந்ததில்லைன்னு சொல்லிட்டு கடுப்பாய் ஒரு மாதிரி வந்து டென்ஷன் ஆகிட்டு துஷாரை கழுவி ஊற்றிருப்பார். இவங்க பண்ண தப்புகள் அந்த வீடியோ போய் பாருங்கள். லாஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் என்னென்னா, பிக் பாஸ் இந்த சீசனில் வந்து டென்ஷன் ஆன மாதிரி எந்த சீசன்லையும் ஆயிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் பிஹேவ் பண்ணுற அந்த பேசுகிற விஷயங்கள் அந்த மாதிரி, அதாவது அதை வந்து டாஸ்க்கை மாற்றி பண்ணிடுவாங்க. அந்த அவுட் ஆஃப் த பவுண்ட்ரி யோசிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. டாஸ்க்கே செய்கிறது கிடையாது, அந்த மைக்கை ஒழுங்காக மாட்டுறது கிடையாது, எதுவுமே பண்ணுறது, சோம்பேறித்தனமாக தூங்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு கோவப்பட்டு பார்த்துருக்கீங்களா? இதில் நடக்குது. இந்த மாதிரி வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம துஷாரை வந்து கழுவி ஊற்றின விஷயங்கள் போச்சு. கழுவி ஊற்றின அடுத்த நிமிஷமே வந்துட்டு விக்கல் சுக்கரன் பக்கத்தில் உட்காந்துட்டுருக்கார். அவரை கூப்பிட்டு, இப்போ துஷார் வந்து பேசும்போது உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சா அப்படின்போது, சாரி சார் தெரியாமல் பண்ணிட்டேன். சாரியெல்லாம் விடுங்க. துஷார் பேசும்போது அதை கேட்கும்போது உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சா? வந்துச்சு சார், சாரி சார். அப்போது நீங்கள் தான் இது கரெக்டான ஆள் அப்படி யோசிக்கிற. என்ன எது கரெக்டான ஆள்னு? நீங்கள் போயிட்டு காலையில் எல்லாருக்கும் மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்கில் லாஃபிங் தெரப்பி கொடுங்கன்ட்டார். நெஞ்சை பிடிச்சிக்கிட்டாப்புல. ஐயோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் துஷாரை போட்டு கழுவி ஊற்றுனீங்க, என்னையும் கழுவி ஊற்றுவீங்கன்னு பார்த்தா இப்படி என்னை பயமுறுத்திட்டீங்களேன்னு சொல்லிட்டு நெஞ்சு பூச்சிட்டு கீழே உட்காந்துட்டார். அது எப்படி இருக்கும்னா, நம்ம நல்லா ஜாலியாக விளாண்டுருப்போம், எவனோ ஒருத்தர் மிஸ்ஸுக்களை போட்டு கொடுத்துருப்போம், அதுவே பயமாக இருக்கும். மிஸ்ஸு வந்து கேட்பாங்களான்னு. அதுக்குள்ளே ஹெட்மாஸ்டர் ரூமுக்கு வாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அவர் வந்துட்டு சம் அப்ரிசியேஷனுக்காக கூப்பிட்ருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. போச்சுரா, நம்ம லைஃபே போச்சு. அப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு மனநிலை மேலே விக்கல் சுக்கரம் அது பண்ண பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. அது அங்கே இருக்கிறவங்களோட அந்த ஃபீலிங் அவங்களுக்கு தான் தெரியும். சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த பிக் பாஸ் வீட்டில் எல்லாருமே வந்துட்டு ஒரு 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 சொல் பேச்சு கேளாமே ஒரு என்ன சொல்ல அடங்காப்படாதுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லாருமே இருக்காங்க. மைக்கை ஒழுங்காக மாற்றது கிடையாது, மைக்கை மறைச்சி பேசுகிறது, அந்த மைக்கு உண்டான மரியாதையே கொடுக்க மாட்டாங்க, பிக் பாஸ்க்கு உண்டான மரியாதை கொடுக்க மாட்டாங்க, பிக் பாஸுக்கே மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இல்லைங்க இந்த இதில் இவர் பரவாயில்லைங்க, இந்த பொண்ணு பரவாயில்லைங்க அப்படின்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.